சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் 2026 ஐபிஎல் பயணமும் அணியின் புதிய சகாப்தமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் காயம் காரணமாக அணியின் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் பாதியிலேயே விலகியதால் சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து பெரும் ஏமாற்றத்தை சந்தித்தது. ஆனால் இந்த ஆண்டு அணி நிர்வாகம் பல அதிரடி மாற்றங்களை செய்துள்ளது. அதில் மிக முக்கியமானது சஞ்சு சாம்சனின் வருகை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து 18 கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய ட்ரேட் ஒப்பந்தம் மூலம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்துள்ளார். சிஎஸ்கே வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய ட்ரேட் ஒப்பந்தமாகும். இதற்கு ஈடாக 12 சீசன்களாக சென்னை அணிக்காக விளையாடிய ஜாம்பவான் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் ஆகியோர் ராஜஸ்தான் அணிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சஞ்சு சாம்சன் தற்போது அபாரமான ஃபார்மில் உள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 டி20 உலகக் கோப்பையில் இந்திய அணி கோப்பையை வெல்ல இவர் மிக முக்கிய காரணமாக இருந்தார். இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டி என இரண்டிலும் தலா 89 ரன்களை குவித்து மொத்தம் 321 ரன்களுடன் தொடர் நாயகன் விருதையும் அவர் தட்டிச் சென்றார். ஐபிஎல் தொடரில் 177 போட்டிகளில் விளையாடி 700க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்துள்ள சாம்சன் இப்போது ருதுராஜ் கெய்க்வாடுடன் இணைந்து சென்னை அணியின் தொடக்க வீரராக களமிறங்க உள்ளார். மேலும் தனது ஆஸ்தான நாயகனான எம்.எஸ். தோனியுடன் ஒரு முழு சீசனிலும் இணைந்து விளையாடப் போவது தனக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாக சாம்சன் கூறியுள்ளார். தோனி இந்த சீசனிலும் விக்கெட் கீப்பராக தொடர உள்ளதால் சாம்சன் பேட்டிங்கில் மட்டுமே முழு கவனம் செலுத்த முடியும். இந்த அதிரடி தொடக்க கூட்டணிக்கு அடுத்தபடியாக 3ஆம் இடத்தில் களமிறங்கப் போவது 18 வயதான இளம் நட்சத்திரம் ஆயுஷ் மாத்ரே. கடந்த ஆண்டு ருதுராஜ் காயமடைந்த போது மாற்று வீரராக ஏப்ரல் 20ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக அறிமுகமான மாத்ரே 7 போட்டிகளில் விளையாடி 188 என்ற அசுரத்தனமான ஸ்ட்ரைக் ரேட்டில் 240 ரன்களை குவித்து அனைவரையும் மிரட்டினார். இவரது சமீபத்திய சாதனைகள் உலக கிரிக்கெட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஆம், சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 அண்டர்-19 உலகக் கோப்பையில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டு இந்திய அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று தந்துள்ளார் ஆயுஷ் மாத்ரே. அது மட்டுமின்றி உள்ளூர் தொடரான சையத் முஷ்டாக் அலி கோப்பையில் விதர்பா அணிக்கு எதிராக வெறும் 53 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 110 ரன்கள் விளாசியதன் மூலம் முதல் தர கிரிக்கெட் லிஸ்ட் ஏ மற்றும் டி20 என 3 வடிவங்களிலும் சதம் அடித்த மிக இளம் வயது வீரர் என்ற ரோஹித் சர்மாவின் நீண்டகால சாதனையையும் அவர் முறியடித்துள்ளார். 18 வயதிலேயே இத்தனை சாதனைகளை படைத்துள்ளதால் சிஎஸ்கே அணி அவரை தக்க வைத்துள்ளது. பேட்டிங் பலம் ஒருபுறம் இருக்க பந்து வீச்சிலும் சென்னை அணி தன்னை பலப்படுத்திக் கொண்டுள்ளது. ரவீந்திர ஜடேஜா இல்லாத குறையை தீர்க்க 10 கோடி ரூபாய் கொடுத்து முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான நூர் அஹ்மத்தை ஏலத்தில் எடுத்துள்ளது சிஎஸ்கே. கடந்த சீசனில் 24 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திய நூர் அஹ்மத் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என நம்பப்படுகிறது. அதே நேரம் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸ் காயம் காரணமாக அவதிப்படுவது டெத் ஓவர்களில் அணிக்கு சிறிய பின்னடைவை ஏற்படுத்தலாம். புதிய தொடக்க வீரர்கள் அண்டர்-19 உலகக் கோப்பையை வென்ற இளம் புயல் அதிரடி பந்து வீச்சாளர்கள் மற்றும் அனுபவமிக்க தோனியின் வழிகாட்டுதல் என முற்றிலும் ஒரு புதிய சகாப்தத்திற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தயாராகிவிட்டது. பலம் வாய்ந்த இந்த புதிய சிஎஸ்கே அணி வரும் மார்ச் 30ஆம் தேதி குவஹாத்தியில் நடைபெறும் தனது முதல் போட்டியில் சஞ்சு சாம்சன் மற்றும் ஜடேஜாவின் முன்னாள் அணியான ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்ள உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நடுத்தர வரிசை பேட்டிங்கை பொறுத்தவரை சிவம் துபே மீண்டும் ஒரு மிக முக்கிய தூணாக செயல்பட உள்ளார். 12 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே அணியால் தக்கவைக்கப்பட்டுள்ள சிவம் துபே தற்போது உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கிறார். சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 டி20 உலகக் கோப்பையை இந்திய அணி தொடர்ந்து 2வது முறையாக வெல்வதற்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தார். குறிப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் வெறும் 8 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 26 ரன்களை விளாசி இந்திய அணி 255 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்ட மிகப்பெரிய பங்களிப்பை அளித்தார். முழத்தொடரிலும் 169 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 235 ரன்களை குவித்து மிரட்டியுள்ளார். துபே மட்டுமின்றி பேபி ஏபி என்று அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்காவின் இளம் அதிரடி வீரர் டெவால் பிரெவிஸும் சிஎஸ்கே அணியின் நடுத்தர வரிசையை மேலும் பலப்படுத்துவார். கடந்த சீசனில் சிறப்பாக செயல்பட்ட அவர் மீது இந்த ஐபிஎல் சீசனில் அணி நிர்வாகம் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்துள்ளது.
பந்துவீச்சு துறையில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. காயம் காரணமாக இந்த தொடரில் இருந்து விலகியுள்ள ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸுக்கு பதிலாக மற்றொரு ஆஸ்திரேலிய இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான ஸ்பென்சர் ஜான்சன் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் முதுகில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து அவர் இன்னும் முழுமையாக குணமடையாத காரணத்தால் ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதிக்குள்தான் அவர் அணியில் இணைவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராஜஸ்தான், பஞ்சாப், பெங்களூரு மற்றும் டெல்லி அணிகளுக்கு எதிரான முதல் 4 முக்கியமான போட்டிகளில் அவர் விளையாட மாட்டார் என்பது சென்னை அணிக்கு சற்று பின்னடைவாக அமையலாம். இத்தகைய பலம் மற்றும் சில பலவீனங்களுக்கு இடையே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது IPL 2026 பயணத்தை மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. குவஹாத்தியில் உள்ள ACA மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த முதல் போட்டியில் சென்னை அணி ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடனும், ஏப்ரல் 5ஆம் தேதி சின்னசாமி மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடனும், ஏப்ரல் 11ஆம் தேதி மீண்டும் சேப்பாக்கத்தில் டெல்லி கேபிடல்ஸ் அணியுடனும் CSK தனது பலப்பரீட்சையை நடத்த உள்ளது.